வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அதுவும் போண்டா ரெசிபி. டக்குன்னு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். யாரும் கெஸ்ட்டு வந்துட்டால் கூட உடனே செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு அரை கப்புக்கும் குறைவாக சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஜீனி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு முழு வாழைப்பழம், நான் பெரிய வாழைப்பழமாக எடுத்திருக்கேன் கனிஞ்சது. நீங்கள் சின்ன வாழைப்பழமாக இருந்தால் 2 வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. அதை தோலை நீக்கிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரையோடையே சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். உங்களுக்கு நல்லா வழுவழுன்னு அரைச்சதை ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு இதுக்கு 1 கப்பு மைதா, நான் மைதா சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா சேர்க்க விருப்பப்படலைன்னா கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு நான் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா குண்டு குண்டாக வரும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவைப்படாது. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தெளித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு போட்டால் அப்படி விழுகணும். அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கட்டியாகவே இருக்கட்டும். நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சின்ன சின்ன போண்டாக்களாக போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். ரொம்ப அதிகம் எண்ணெய் காய்ச்சல் வேண்டாம், கரிஞ்சு போயிடும். ஏன்னா உங்களுக்கு வாழைப்பழம் வேறு, இனிப்பு வேறு. அதனால் சீக்கிரம் கோல்டன் ப்ரௌன் வந்துடும். அதனால் அளவான தீயில் வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா உள்ளே நல்லா வெந்து கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன சின்ன போண்டாவாக உங்களுக்கு வேணுன்ற சைஸில் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கலர் மாறின உடனே திருப்பி விட்டுக்கோங்க. அதுதான் எண்ணெய் மீடியம் ஹீட்டாக வச்சுக்கிடணும். எண்ணெய் மீடியம் ஹீட்டாக இல்லைன்னா உள்ளே வெந்து கொடுக்காது, வெளியில் சீக்கிரம் சட்டுன்னு கலர் ப்ரௌனாக வந்துடும். இது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வாழைப்பழ டேஸ்ட்டோட அட்டகாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். நல்லா மெத்துன்னு சாஃப்டாக இருக்கும். யாரும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நல்லா குண்டு குண்டாக வரும் உங்களுக்கு. அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். இது எண்ணெய் குடிக்காது. இந்த அளவு நம்ம போடும்போது எண்ணெய் குடிக்காது. தண்ணி விட்டு நீங்கள் நெகிழ்வாக போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். மித்த எல்லா மாவையும் இதே போல் போட்டு எடுத்துருங்க. பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குன்னு. இப்படி தான் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.